சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். வருகின்ற பிப்ரவரி 9 அஷ்டமி திதி. இந்த ஒரு நாள்ல அஷ்டமி அப்படிங்கிறது வெறும் சாதாரண திதியாக இருக்காது. இது நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மா நம்மை மிக அருகில் வந்து கேட்கக்கூடிய மிக திறன் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் திடீர்னு தடைகள் ஏற்படுகிறது, ஏன் சில விஷயங்கள் எளிதாக நடக்க மாட்டேங்கி அப்படி உங்க மனதிற்குள் ஏதாவது ஒரு சுமையானது இருந்து கொண்டிருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் பல நேரங்கள்ல முன்னோர்களுடைய அருள் நமக்கு குறைவாக கிடைக்கும். அதை நிவர்த்தி செய்யக்கூடிய திறமை கொண்ட ஒரு தினமாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல முன்னோர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிக அரிய மந்திரங்கள், அதை எந்த நேரத்துல சொன்னோம் அப்படின்னா அதற்கான சக்தி கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படும் எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக காணலாம். அஷ்டமி திதியோட ரகசிய சக்தி. அஷ்டமி திதி அப்படிங்கிறது தாயாரின் விசேஷ நாளாக இருக்கும். ஆனா இதே நாள்ல முன்னோர் ஆத்மாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கரும கதவானது திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று ஆகமங்கள் கூறுகிறது. இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், தீபங்கள், மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக நம்முடைய முன்னோர்களை சென்று அடைந்து விடுமோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்குமா. இந்த மந்திரம் மிகவும் அரியதுமாகவும் மிக சக்தி வாய்ந்ததுமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதுமாகவும் கர்ம தடைகளை அகற்றுவதற்காகவும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுகிறோம். எனவே இந்த ஒரு மந்திரமானது அரிய ஒரு மந்திரமாக இருக்கும். இது நீங்க 108 முறைகள் கூறணும். அப்படி 108 முறைகள் கூற முடியவில்லை அப்படின்னா குறைந்தது 21 முறைகளாவது கூற வேண்டும். நீங்க சொல்ல வேண்டிய நேரம் அதிகாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள் கூறலாம். இல்லை அப்படின்னா மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள். இரவும் காலையும் அதே நேரத்தில் நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம். ஒன்று சூரியன் உதிப்பதற்கு முன்பாக, இல்லைன்னா சூரியன் உதித்தற்கு அப்புறம். இந்த ஒரு 2 நேரத்துல நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம். இந்த 2 நேரமும் சூரியனானது உதிக்காத ஒரு நேரம். ஒன்று மறைந்த நேரம், இன்னொன்று உதிக்கின்ற நேரம். இந்த ஒரு நேரமானது நம்முடைய முன்னோர்கள் நம்மளை நேரடியாக வந்து தொடர்பு கொள்வாங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க கூறுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. மந்திரம் சொல்லும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய முன்னோருடைய புகைப்படம் இல்லைன்னா அவர்களை நினைவுபடுத்துகின்ற ஒரு சிறிய மலர் கூட போதுமானது. ஒரே ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும். 2 கைகளையும் இணைத்து மெதுவாக கண்களை மூடி மந்திரத்தை சொல்ல தொடங்கணும். உங்களுடைய இதயத்திலிருந்து என் முன்னோர் அனைவரும் சாந்தி அடையட்டும், நம்மை காக்கட்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த மந்திரத்தின் ஆன்மீக பலன்கள் என்ன அப்படின்னா, கர்ம தடைகளை கரைத்து விடும், குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்தும், நிதி வளர்ச்சியை உருவாக்கும், வேலை வியாபாரத்துல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை உடனடியாக குடித்து விடும், பாதுகாப்பு சக்தியை நமக்குள்ள அதிகரிக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொண்டு நீங்க கூறலாம். குறைந்தது 108 முறைகள் இல்லைன்னா 21 முறைகள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது மிகவும் நல்லது. இது ஒரு வரி மந்திரம் தான். ஓம் ஸ்ரீ பிதாமகை பித்ரு தேவதாபியோ நமக, ஓம் ஸ்ரீ பிதாமகை பித்ரு தேவதாபியோ நமக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்ல வேண்டியது, ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை பறவைகளுக்கு நீங்க தானமாக கொடுக்கணும். அருகில் வைத்த தண்ணீரை வீட்டின் முன்பாக ஊற்றுங்கள். உங்களுடைய மனதில் நன்றி சொல்லுங்கள். என்னை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றி முன்னோர்களே அப்படின்னு நீங்க கூறி இதை மட்டும் செய்து விடுங்கள். இந்த ஒரு நாளில் இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இது காஞ்சி மகான் சித்தர்கள் அனைவரும் கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செயலாக இந்த ஒரு செயலானது இருக்கு. எனவே இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து விடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முழுமையாக அகற்றிவிடும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள் கமெண்ட் வாயிலாக. அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.